வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று பார்க்க போகும் பாடம் வகுப்பறை மேலாண்மை மற்றும் வள மேலாண்மை, அதாவது கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அந்த வகுப்பறை மற்றும் வள மேலாண்மையில் வகுப்பறை அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், வகுப்பறையை எவ்வாறு மேலாண்மை செய்ய வேண்டும் என்ற தலைப்பை நம்ம இன்று பார்க்க இருக்கிறோம். வகுப்பறை மேலாண்மை என்பது என்ன சொல்றாங்கன்னா, வகுப்பறைக்குள் ஏற்படக்கூடிய சிக்கலை தீர்க்க ஆசிரியர்கள் பயன்படுத்தப்படும் செயல்கள் மற்றும் உத்திகள். என்ன மாதிரியான செயல்களை வகுப்பறை மேலாண்மையை செய்வதற்கு ஆசிரியர்கள் பயன்படுத்துகிறார்கள்? வகுப்பறையில் வரக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன? வகுப்பறையில் வரக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன அப்படின்னா, வகுப்பறையில முதல்ல கற்றல் கற்பித்தல் வரக்கூடிய சிக்கல்கள். அந்த கற்றல் கற்பித்தல்ல எவ்வாறு நாம் அதை நிவர்த்தி பண்ணுவது, அது ஒரு வகுப்பறை மேலாண்மை, அதாவது கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் சக மாணவர்களுடன் எவ்வாறு இவர்கள் தங்களுடைய உறவு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றாங்க, அதில் வரக்கூடிய சிக்கல்கள், அதை எவ்வாறு சரி செய்வது. அப்புறம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, தேர்வுகளில் அவர்கள் எவ்வாறு ப்ரெசென்ட் பண்றாங்க. இது மாதிரி வகுப்பறை மேலாண்மை என்பது வகுப்பறைக்குள் ஏற்படும் சிக்கல்களை தீர்க்க வகுப்பறை ஆசிரியர்கள் அல்லது மற்ற ஆசிரியர்கள் பயன்படுத்தப்படும் செயல்கள், அதாவது அவங்களுடைய செயல்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், என்ன மாதிரியான உத்திகளை அவர்கள் வரையறுக்க வேண்டும் என்பதைத்தான் டாயில் 1986 டாயில் என்பவர் கூறியிருக்கிறார். இதுல வகுப்பறை மேலாண்மை என்பது வகுப்பறையில் ஒழுக்கத்தையும், அதுபோக அதாவது தேர்வு, சக மாணவர்களுடைய உறவு, கற்றல் கற்பித்தல், ஆசிரியருடைய உறவு எல்லாம் இருக்க வேண்டும். அதுல ஒழுக்க முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது வகுப்பறை மேலாண்மை என்பது வகுப்பறையில் ஒழுக்கத்தையும், டிசிப்ளின், ஒழுங்கையும், அதாவது ஆர்டர் வைஸ், இதுதான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, அந்த ஆர்டர் வைஸ் எல்லாத்திலையுமே ஆர்டர் வைஸ் பராமரிக்க ஆசிரியர்கள் பயன்படுத்தப்படும் நடைமுறைகளை உள்ளடக்கியது. அப்போ வகுப்பறை மேலாண்மை அந்த ஆர்டர் பராமரிக்க ஆசிரியர்கள் பயன்படுத்தப்படும் நடைமுறையில் உள்ளடக்கியதாகும். அப்புறம் வகுப்பறை மேலாண்மை என்பது 3 முக்கிய பரிமாணங்களை கொண்டது, 3 முக்கிய ஆஸ்பெக்ட்ஸ் கொண்டது. நம்பர் 1 தனி நபர், 2வது கற்பித்தல், 3வது டிசிப்ளின். இதைத்தான் மார்டின் மற்றும் பால்பீன் 1996 என்ன சொல்றாங்கன்னா, 3 முக்கிய நிகழ்வுகளை உள்ளடக்கிய ஒரு செயல், அதான் வகுப்பறை மேலாண்மை. தனிநபர் செய்யக்கூடிய செயல்கள், தனிநபருக்கு செய்யக்கூடிய பணிகள், அதாவது மற்ற மாணவருடன் பழகுவது, கற்றல் கற்பித்தல் ஏற்படும் சிக்கலை தீர்ப்பது, இது மாதிரி தனி நபர்களின் செயல்கள், கற்பித்தலில் ஏற்படும் சிக்கல்கள் மற்றும் ஒழுக்கம், இந்த 3ஐயும் உள்ளடக்கியது என்று மார்டின் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப இந்த வகுப்பறை அமைப்பு எப்படி இருக்கணும்? முதல்ல அது வகுப்பறை மேலாண்மை. இதுல வகுப்பறை அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிளாஸ் ரூம் ஆர்கனைசேஷன், மாணவர்கள் வருகை, முதலாக மாணவர்களுடைய வருகை, ஸ்டூடெண்ட்ஸோட பிரசன்ட். அடுத்து பர்னிச்சர்ஸ், மரச்சாமான்கள், மரச்சாமான்கள் மட்டும் இல்ல, பர்னிச்சர்ஸ், பிளாக் போர்டு இருக்கணும், சேர் இருக்கணும், டேபிள் இருக்கணும், இதுதான் கிளாஸ் ரூமோட அமைப்பு. சாக் பீஸ் இருக்கணும், நோட் புக்கு, மாணவர்கள், ஆசிரியர்கள், அங்க ஒரு அமைதி, அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். இதுதான் வகுப்பறை அமைப்பு, கிளாஸ் ரூம் அமைப்பு. அதுல அதாவது கற்றல் பொருட்கள் இருப்பு, அவைலபிலிட்டி ஆஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ். என்னென்ன மாதிரியான லேர்னிங், இன்னைக்கு நம்ம என்ன பாடம் நடத்த போறோமோ அதுக்கு ஏற்றாற் போல் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அங்க இருக்கா, அங்க இருக்கக்கூடிய அந்த லேர்னிங் மெட்டீரியல்ஸ் டிஸ்பிளேயா இருக்கா, காட்சிப்படுத்தப்பட்டிருக்கா, அந்த காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்கள் பிக்சரா இருக்க, சாதனங்கள்ல இருக்கா, இது மாதிரியான விஷயங்கள் இப்படிதான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் மாணவர்களுடைய வருகை இருக்க வேண்டும், ஸ்டூடெண்ட்ஸ் பிரசன்ட் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் அது ஒரு வகுப்பறை என்று சொல்லுவோம். வெறும் காலி இடத்தை நம்ம வகுப்பறை என்று சொல்ல மாட்டோம். அப்புறம் அங்க தேவையான ஒரு வகுப்பறைக்கு தேவையான பர்னிச்சர்ஸ், டேபிள், சேர், பிளாக் போர்டு, சாக் பீஸ், லைட், ஃபேன், எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே இருக்க வேண்டும். 3வதாக கற்பித்தலுக்கு தேவையான பொருட்கள் இருக்க வேண்டும். லேர்னிங் மெட்டீரியல்ஸ், புக்கு, நோட்டு, அந்த பொருட்கள் இருக்கணும். அதுபோக அந்த இதெல்லாம் அந்த லேர்னிங் மெட்டீரியல்ஸ் டிஸ்பிளேயா இருக்கா,
அது வந்து பிக்சல் இருக்க வேண்டும். இதுதான் வந்து ஆர்கனைசேஷன்ஸ். அது அப்போ வகுப்பறை மேலாண்மை மற்றும் அமைப்பு எவ்வாறு ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படும். ஹவு கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன், ஹவு தே ஆர் லிங்க்டு. கிளாஸ் ரூம் வந்து ஒழுங்கா ஆர்கனைசேஷன்ல இருந்தா தான், ஒழுங்கான அமைப்பில் இருந்தா தான் நம்ம வந்து மேலாண்மை செய்ய முடியும். அப்பதான் ஒரு ஆசிரியருடைய பார்வையில ஒரு வகுப்பறை வந்து கரெக்டா இருக்கணும், எந்த ஒரு லேக்கிங் இருக்கக்கூடாது. மாணவர்கள் வந்து அப்பதான் வந்து ஆசிரியர் கரெக்டா பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிசிக்கலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் அந்த கிளாஸ் ரூம் வந்து நம்மளோட வீடு மாதிரியான்ற ஒரு எண்ணம் வந்து ஏற்பட வேண்டும். இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வகுப்பறை மேலாண்மை மற்றும் அமைப்பு இதற்கும் அந்த கிளாஸ் ரூம் ஆர்கனைசேஷனுக்குரிய லிங்கேஜ். அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா, பயனுள்ள வகுப்பறை நிர்வாகம் நல்ல வகுப்பறை அமைப்பை ஒருங்கிணைக்கிறது. அதாவது எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் இன்கார்பரேட்ஸ் குட் கிளாஸ் ரூம் ஆர்கனைசேஷன். நம்ம ஒரு ஆசிரியர் வந்து நல்ல ஒரு வகுப்பறை மேலாண்மை நிர்வகித்தோம் என்றால் அதுதான் வந்து ஒரு நல்ல கிளாஸ் ரூம் ஆர்கனைசேஷன் ஆகும். இதுதான். அப்ப பயனுள்ள ஆசிரியரின் பொது அறிவு, திறமை, புத்தி கூர்மை மற்றும் ஆசிரியர் நடத்தை ஆகியவற்றை உள்ளடக்கியது. முழுக்க வகுப்பறை மேலாண்மை என்பது ஆசிரியர்களை சார்ந்தது. அந்த சிக்கல்களில், அந்த மாணவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய சிக்கல்களை ஆசிரியர்கள் எவ்வாறு அதை தீர்த்து வைக்கிறாங்க, எதை பயன்படுத்தி என்றால் ஆசிரியருடைய பொது அறிவு, காமன் சென்ஸ், அவங்களுடைய ஆப்டிடியூட், திறமை, அவங்களுடைய புத்தி கூர்மை, ஆசிரியருடைய பிஹேவியர், அதாவது டீச்சர்ஸ் பிஹேவியர், ஆல் த்ரூ த கிளாஸஸ். அப்போ ஒரு வகுப்பறையை நல்ல மேலாண்மை செய்ய வேண்டும் என்றால், ஒரு எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, அங்கே நடக்கக்கூடிய சிக்கல்களை, பிரச்சனைகளை, அந்த கற்றல் கற்பித்தலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை, அல்லது தேர்வு காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை, அல்லது மாணவருக்கு ஒன்றோடு ஒன்று வரக்கூடிய சைக்காலஜிக்கல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஆசிரியர்கள் எவ்வாறு தங்களுடைய காமன் சென்ஸை பயன்படுத்துறாங்க, எவ்வாறு வந்து அவங்களுடைய திறமையை பயன்படுத்துறாங்க, புத்தி கூர்மையை பயன்படுத்துகிறார்கள், அவருடைய ஆசிரியருடைய பிஹேவியர் அந்த இடத்துல எப்படி இருந்துச்சு. இதுதான் வந்து ஒரு பயனுள்ள, அதாவது எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் இன்கார்பரேட்ஸ் குட் கிளாஸ் ரூம் ஆர்கனைசேஷன். ஒரு நல்ல கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் தான் வந்து ஒரு நல்ல வகுப்பறையை ஒருங்கிணைக்கிறது, ஒரு நல்ல வகுப்பறையை வரையறுக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். வகுப்பறை நிர்வாகத்தின் முக்கியத்துவம் என்ன, வகுப்பறையோட நிர்வாகத்தின் முக்கியத்துவம் என்ன, ஏன் நம்ம வந்து வகுப்பறையை ரொம்ப, அதாவது கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் ஏன் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களா வந்து உட்காந்துக்கிற மாட்டாங்களா, அவங்களா போக மாட்டாங்களா, அவங்களா படிக்க மாட்டாங்களா என்று இல்லாம ஏன் நம்ம வந்து அதை வந்து பண்ணணும், அதனுடைய வகுப்பறை மேலாண்மையினுடைய முக்கியத்துவம் என்ன, சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னா, வெற்றிகரமான கற்பித்தலுக்கு வகுப்பறை மேலாண்மை இன்றியமையாத அங்கமாகும். ஆமா, ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா அங்க ஒரு எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏன்னா அங்க வந்து சைலன்ஸ் இருக்கணும், யாரும் மாணவர்கள் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, பக்கத்துல உள்ளவங்களுக்கு வந்து ஆசிரியரை மறைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ அதெல்லாம் ஒரு கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். ஹோம் ஒர்க்கு செஞ்சிருக்கணும், அசைன்மெண்ட் பண்ணியிருக்கணும், அவங்க வந்து டீச் பண்ணணும், அந்த சார்ட்டு, அந்த மாதிரி டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் வந்து பயனுள்ளதாக இருக்கிறதா இல்லையா என்பதை அவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். அப்போ வெற்றிகரமான கற்பித்தலுக்கு வகுப்பறை மேலாண்மை என்பது இன்றியமையாத ஒரு அம்சமாக திகழ்கிறது. இது அதாவது எதுனா, கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் வந்து கற்றல் கற்பித்தல் செயல்முறைக்கு பல வழிகளில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உதவுகிறது. கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் வந்து பல வழிகளில் வந்து டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லேர்னிங் ப்ராசஸ்ல ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அப்போ வகுப்பறை மேலாண்மை கட்டமைப்புகள், அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதுதான் வகுப்பறை மேலாண்மையினுடைய முக்கியத்துவம், சிக்னிபிகன்ஸ். ஏன்னா இதுல சமூக மற்றும் சைக்காலஜிக்கல், சைக்காலஜிக்கல் பிரச்சனை இதெல்லாம் வந்து தீர்ப்பதற்கும், கற்பவர்களின் கல்வி திறன்கள் மற்றும் திறன்கள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட கல்வி திறன்கள், அவங்களுடைய திறன்களை மேம்படுத்துவது,
அந்த மேம்படுத்துவதன் மூலமாக அவர்களுக்கு வரக்கூடிய அந்த சாதனைகள் இதற்கு எல்லாமே அதிகரிக்க செய்வது, அவர்களுடைய திறனை ஸ்கில்லை வந்து மேலும் மேலும் டெவலப் பண்ணுவதற்கு கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். அதுபோக கட்டமைப்புகள், அதாவது ஸ்ட்ரக்சர், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து கற்பவர்களின் விரும்பத்தக்க நடத்தை மற்றும் கற்றலை வலியுறுத்த வேண்டும். அவங்களுடைய லேர்னிங் பிஹேவியர்ஸ், அதாவது வகுப்பறை மேல அந்த ஸ்ட்ரக்சர், அந்த கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், அந்த கிளாஸ் ரூம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா ஸ்டூடெண்ட்ஸோட விரும்பத்தக்க நடத்தையா இருக்க வேண்டும். அங்க விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. அங்க வந்து கிளாஸ் ரூம்ல வந்து அவங்க இம்மாரலா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவ் பண்ணக்கூடாது. அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியர் வந்து எல்லாரும் விரும்பும்படியாக இருக்க வேண்டும். அப்பதான் வந்து லேர்னிங் வந்து அங்க நன்றாக நடைபெறும். மாணவர்கள் கற்றல் மற்றும் கற்பவருடைய ஈடுபாட்டை ஊக்குவிக்க வேண்டும். அதாவது அந்த கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்ல அவர்கள்னா டீச்சர் அல்லது மாணவர்கள், சக மாணவர்கள், நண்பர்கள் எல்லாமே வந்து அங்க லேர்னிங் ப்ராசஸ், கற்றல் மற்றும் கற்பித்தலினுடைய ஈடுபாட்டை அதிகப்படுத்த செய்ய வேண்டும். அடுத்து முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்கான குறிப்பிடத்தக்க கற்றல் நடைமுறைகளை கண்டறிய வேண்டும். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை வந்து மேலும் 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 கூட்டுவதற்கு நம்ம அந்த எக்ஸாமினேஷன் கற்றல் நடைமுறைகளை கண்டறிந்து அந்த சிக்கல்களை கண்டறிந்து நாம் மேலும் கூட்ட வேண்டும். இப்போ வகுப்பறை நிர்வாகம் கற்பவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பல வழிகளில் உதவுகிறது. அவற்றில் என்ன அப்படின்னா, நம்பர் 1 வந்து வகுப்பறையில் ஒரு முறையான சூழலை அமைக்க வேண்டும். வகுப்பறையில் ஒரு முறையான சூழலை அமைக்க வேண்டும். செட்டப் அண்ட் கண்டினியூஸ் சிஸ்டமேட்டிக் என்விரான்மெண்ட் இன் தி கிளாஸ் ரூம். அதான் வந்து டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இடையிலேயே ஒரு நல்ல வழியில நல்ல ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருந்து அப்போ வந்து ஒரு மாணவர்களுடைய அச்சீவ்மெண்ட் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் வகுப்பறை நிர்வாகம் வந்து பல வழிகளில் உதவுகிறது. அதுல வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல கண்டினியூஸ் அண்ட் சிஸ்டமேட்டிக் என்விரான்மெண்ட், படிக்கிறதுக்கு நல்ல ஒரு செட்டப் இருக்க வேண்டும். கண்டினியூஸா படிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் என்விரான்மெண்ட் அங்கே உருவாக்கப்பட வேண்டும். அடுத்து இன்க்ரீஸ் அகாடமிக் லேர்னிங். கிளாஸ் ரூம்குள்ள வந்து கல்வி கற்றலை அதிகரிப்பதற்கு என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும். இன்க்ரீசஸ் தி அகாடமிக் லேர்னிங். அகாடமிக்கா வந்து என்னென்ன நம்ம வந்து செய்ய முடியுமோ அதற்கு அதை செய்யக்கூடிய ஒரு இடமாக நம்மளுடைய வகுப்பறை இருக்க வேண்டும். அடுத்து ரேப்போர்ட் பில்டிங், அதாவது நல்லுறவு கட்டிடம் அப்படின்றால் சக மாணவர்களுடன் நாம வந்து மற்ற மாணவர்கள் நல்லபடியாக நல்லுறவை பேணி பாதுகாக்க வேண்டும். அதே மாதிரி சக ஆசிரியர்களுடையும் அவருடைய மாணவர்களுடைய ஆசிரியர்களுடனும் சக மாணவர்களுடனும் நல்லுறவை அவர்கள் பேணி பாதுகாக்கக்கூடிய இடமாக வகுப்பறை இருக்க வேண்டும். அடுத்து என்கரேஜஸ் சோசியல் growth. இங்கே வகுப்பறையை நம்ம மேலாண்மை செய்து சரியான முறையில் நாம் செய்தோமானால் சமூக வளர்ச்சிக்கு இது உதவுகிறது. எதுனா கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் வந்து கிளாஸ் ரூம்ல ஒழுக்கமா படிக்க வச்சு சக மாணவர்களுடன் நம்ம ஒழுக்கமா இருந்து நல்ல ரேப்போர்ட்ல இருந்து ஆசிரியருடன் நல்லா இருந்து எல்லாம் இருந்தோம்னா இது மாதிரியான மாணவர்களை நாம் சமூகத்துல வரும்போதுதான் சமூக வளர்ச்சிக்கு இது உதவுகிறது. அப்புறம் நெகட்டிவ் பிராக்டிசஸை வந்து குறைக்கக்கூடிய இடமாக வகுப்பறை இருக்க வேண்டும். எதிர்மறை கருத்துக்களை எதிர்மறை நடைமுறைகளை குறைக்கக்கூடிய இடமாக வகுப்பறை இருக்க வேண்டும். அப்போ வகுப்பறை நிர்வாகம் என்பது என்னென்ன வழிகளில் வந்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மேலும் மேலும் உதவுவது என்றால் வகுப்பறையில் ஒரு முறையான சூழலை அமைத்து கற்பித்தலுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அதாவது செட்டப் அண்ட் கண்டினியூஸ் சிஸ்டமேட்டிக் என்விரான்மெண்ட் இன் தி கிளாஸ் ரூம். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் எப்படி இருக்கணும்னா அகாடமிக் லேர்னிங்க, அதாவது படிக்கக்கூடிய ஒரு தளத்தை படிக்கக்கூடிய கல்வி கற்றக்கூடிய ஒரு இடத்தை மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இடமாக அது திகழ வேண்டும். அப்புறம் ரேப்போர்ட் தி பில்டிங், அதாவது நல்லுறவு ஏற்படுத்த வேண்டும். மாணவர்களுடனும் ஆசிரியர்களுடன் நல்லுறவு ஏற்படுத்தக்கூடிய இடமாக வகுப்பறை இருக்க வேண்டும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வளரக்கூடிய குழந்தைகள் தான் சமூக வளர்ச்சிக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுபோக எதிர்மறை கருத்துக்களை, நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் பிராக்டிசஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸை வந்து குறைக்கக்கூடிய ஒரு இடமாக, அதாவது
டிகிரீஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமாக வகுப்பறை திகழ வேண்டும். வகுப்பறை நிர்வாகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் யாவை? காரணிகள் என்னன்னா, அந்த கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, வகுப்பறை சூழல். வகுப்பறை நிர்வாகத்தை பாதிக்கக்கூடியது வகுப்பறை சூழல். வகுப்பறை சூழல் நன்றாக இருந்தால்தான், நல்லபடியாக இருந்தால்தான் நம்ம அந்த கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் கொண்டு போகணும். அப்ப வகுப்பறை சூழல் நன்றாக இருக்க வேண்டும், அந்த இடம் நன்றாக இருக்க வேண்டும். அடுத்து டீச்சர் ஸ்டூடெண்டோட உறவு, ஆசிரியர் மாணவர்களுடைய உறவு நன்றாக இருக்க வேண்டும். அந்த உறவு நல்லா இல்லை, ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் உறவு நல்லா இல்லை, நம்ம யாருக்கோ டீச் பண்றோம் அப்படின்ற ஆசிரியர்களும் நம்ம ஏதோ படிக்கிறோம் என்று மாணவர்கள் நினைத்து விட்டால், நெகட்டிவ் தாட் அதிகமாக 2 பேருக்கு வந்துருச்சுன்னா அங்க ஒரு எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் இருக்காது, எஃபெக்டிவ் கிளாஸே இருக்காது. அந்த எஃபெக்டிவ் கிளாஸே இல்லை அப்படின்னா அங்க மேனேஜ்மெண்ட் இல்லாம போயிடும். அப்போ ஆசிரியர்கள் டீச்சர் ஸ்டூடெண்டோட உறவு ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் சக ஊழியர்களோட உறவு, ஆசிரியர்கள் அதாவது சக ஆசிரியர்கள், சக பணியாளர்கள், அதாவது நான் டீச்சிங் ஸ்டாஃப், டீச்சிங் ஸ்டாஃப், ஹெட் மாஸ்டர்ஸ், மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் உள்ளவங்க, பேரண்ட்ஸ், இவங்களோட ஆசிரியர்கள் அதாவது நல்லபடியாக நல்ல உறவை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப வகுப்பறை சூழல் நன்றாக இருக்க வேண்டும். அது முக்கியமான ஒரு காரணி. எதன்னா வகுப்பறை நிர்வாகத்தை பாதிப்படைய செய்வதற்கு வகுப்பறை சூழல் ஒரு முக்கியமான காரணி. ஆசிரியர்கள் மாணவர்களுடைய உறவு முக்கியமான காரணி. ஆசிரியர்களுடைய பழக்க வழக்கங்கள், அதாவது பிஹேவியர்ஸ், அதாவது அவங்க பழகக்கூடிய விதங்கள், யாரு கூட பழகுறாங்கன்னா அவங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட, சக ஆசிரியர்களிடம், நான் டீச்சிங் ஸ்டாஃப்கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்கிட்ட, சொசைட்டியில அவங்க என்ன மாதிரியான பழகுறாங்க, எப்படி அவங்களுடைய பிஹேவியர் இருக்கு, இதெல்லாம் வகுப்பறை மேலாண்மையை பாதிக்கக்கூடியது. ஒரு சில ஆராய்ச்சி ஆய்வுகள் என்ன சொல்றோம் அப்படின்னா, மோசமான வகுப்பறை நிர்வாகம் கற்பவர்களுக்கு கணிசமான கற்பித்தல் நேரத்தை இழப்பதை, அதாவது ரொம்ப நல்லா பண்ணல, வகுப்பறை நிர்வாகம் அங்க நல்லாவே இல்லை, அங்க மோசமா இருக்கு அப்படின்னா அங்க கண்டிப்பா அச்சீவ்மெண்ட் ரொம்ப குறைஞ்சுதான் போயிடும். அது நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிவிடும் அப்படின்னு பல ஆராய்ச்சி சொல்றாங்க. அது நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிவிடும் என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் மோசமான வகுப்பறை சூழல், அங்கே அந்த வகுப்பறையில் வரக்கூடிய இடைநிறுத்தம், பாடங்கள் மற்றும் செயல்பாடுகளுக்கு இடையே நீண்ட இடைவெளி ஏற்படுத்துகிறது. அப்புறம் கற்பவர் படிக்க, அதாவது ஸ்டிமுலஸ் மிக கம்மியாக உள்ளது, ஒழுக்கம் இல்லாமல் இருக்குது, ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் உள்ளது. இது எல்லாமே ஆசிரியர் மாணவர் உறவு, ஆசிரியருடைய உறவு, மற்ற ஊழியர், மற்ற சக எம்ப்ளாயியோட உறவு, அதுக்கப்புறம் வகுப்பறை சூழல், இடையூறுகள், வகுப்பறையில் வரக்கூடிய இடையூறுகள், பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போதே வரக்கூடிய இடையூறுகள், பல இடையூறுகள், அப்புறம் இடைநிறுத்தம், அதாவது டிராப் அவுட்ஸ், பாடங்கள் மற்றும் செயல்பாடுகளிடையே உள்ள நீண்ட இடைவெளி, பாடம் ஒன்றா இருக்கும், பாட சம்பந்தம் இல்லாமல் செயல்பாடுகள் ஒன்றாக இருப்பது, அதாவது கேப் இருக்கிறது, பாடத்திற்கும் நம்மளுடைய சிலபஸுக்கும் நம்மளுடைய நடத்தைக்கும் உள்ள கேப், இது எல்லாம் வகுப்பறை நிர்வாகத்தை பாதிக்கக்கூடிய காரணியாக நாம் பார்க்கிறோம். எனவே வகுப்பறையில் கற்பித்தல் கற்றல் செயல்முறையில் குறிப்பிடுகிறது 70% ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பறை மேலாண்மை திறன்களை மேம்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். 70% ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஏற்கனவே எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் இன்னும் மேலும் மேம்படுத்த வேண்டும் என்று 70% ஆசிரியர்கள் சொல்றாங்க. இது ஒரு ஆராய்ச்சியில சொல்றாங்க. அப்ப வகுப்பறை மேலாண்மையை நடைமுறை பாதிக்கும் காரணிகளை ஆசிரியர்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன காரணிகள் நம்மளுடைய வகுப்பறையை பாதிக்கக்கூடியது, நம்மளுடைய வகுப்பறையை சீர்குலைக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன என்பதை ஆசிரியர்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நம்மளுடைய ஆசிரியருடைய உறவா, இல்ல மாணவர் ஆசிரியருடைய உறவா, சக மாணவருக்குரிய உறவா, இல்ல நம்மளுடைய கற்பிக்கும் முறை, ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டீச்சிங் தவறா இருக்கா,
என்ன என்ன காரணத்துக்காக நம்மளுடைய வகுப்பறை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல, ஏன் வந்து சரியில்லை, ஏன் மாணவர்கள் வந்து அதிகமான அச்சீவ்மெண்ட் எடுக்கல, நம் பாடத்துல வந்து ஏன் கம்மியா எடுக்கிறாங்க என்றதை ஆசிரியர்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது ஆசிரியர் அணுகுமுறை மற்றும் வகுப்பு சூழல். ஒரு ஆசிரியருடைய அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும், ஆசிரியர் எவ்வாறு அணுகுமுறையில் இருந்தால்தான் வகுப்பறை சூழல் எவ்வாறு இருக்க வேண்டும். கதை சொல்லக்கூடிய ஆசிரியர்கள், பாட்டு பாடி பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள், நடனம் ஆடி பாடம் நடத்தக்கூடிய நிறைய பார்க்கணும். இப்போலாம் வந்து சோசியல் மீடியாவில் நடனம் ஆடி பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் பார்க்குறோம், பாட்டு பாடி பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் பார்க்குறோம், கதை சொல்லி பண்றாங்க. அதுக்கப்புறம் இமேஜினேஷன்ல வந்து பண்றாங்க, டூர் கூட்டு போய், அதாவது எஜுகேஷன் டூர் கூட்டு போய் பண்றாங்க. அப்ப ஆசிரியருடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும் வகுப்பறை சூழலுக்கு, அது எல்லாமே என்ன பண்ணாலும் கடைசியில் அல்டிமேட் எய்ம் என்னன்னா மாணவர்களுடைய அடைவு, அச்சீவ்மெண்ட் நன்றாக இருக்க வேண்டும். அப்ப ஆசிரியர் வகுப்பறை நடத்தும் விதம், அவங்க எவ்வாறு வந்து டீச் பண்றாங்க, ஆசிரியர் வந்து எவ்வாறு டீச் பண்றாங்க, அது சரியான மெத்தடா இல்லை irrelevant மெத்தடா, அது சரியான மெத்தட் என்றால் இந்த மெத்தட் மூலமாக எவ்வளவு வந்து மாணவர்கள் வந்து அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருக்காங்க, எவ்வளவு தூரம் வந்து அவங்களுக்கு இந்த லேர்னிங் போய் சேர்ந்திருக்கு, அந்த விஷயங்கள். அப்ப ஆசிரியர்கள் வகுப்பறையை நடத்தக்கூடிய விதம், டீச்சிங் டெக்னிக்ஸ் எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரியான செயல்பாடுகளை பயன்படுத்துகிறார்கள், பாடம் நடத்தும் போது ஆசிரியர்கள் பயன்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் என்னென்ன, அப்புறம் என்ன மாதிரியான விதிகளை உருவாக்குகிறார்கள், இதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்ற என்ன மாதிரி ரூல்ஸ் வந்து உருவாக்குறாங்க. அப்புறம் பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறை வகுப்பறை தொடர்புகளை எப்படி ஊக்குவிக்கிறாங்க, மாணவர்களிடம் பாசிட்டிவ் திங்கிங்கை ஊக்குவிப்பது. அப்புறம் எவ்வாறு வந்து அதாவது வேல்யூஸ் வந்து வளர்க்கிறது, எவ்வாறு வந்து நம்மளுடைய பழமையான வேல்யூஸை, நம்மளுடைய ஒழுக்கங்களை, டிசிப்ளின் இவெல்லாம் வந்து எவ்வாறு பராமரிக்கிறது, இதன் மூலமாக எவ்வாறு வகுப்பறை சூழலை மேம்படுத்துவது என்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆசிரியருடைய அணுகுமுறை மற்றும் வகுப்பறை சூழல் ஒரு முக்கியமான காரணம். ஆசிரியர் பாடம் நடத்தும் விதம், அவர்கள் அது மூலமாக செயல்படக்கூடிய செயல்பாடுகளுடைய பயன்படுத்துதல், விதிகளை உருவாக்குதல், நேர்மறை எண்ணங்களை மாணவர்களுடைய வளர்த்தல், மதிப்புகளை, அதாவது மதிப்பீடுகளை, வேல்யூஸை வந்து மாணவருடைய வளர்த்தல், இதன் மூலமாக ஒரு சிறந்த கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம கொண்டு வர்றது. அப்புறம் ஆரோக்கியமான வகுப்பறை சூழல், ஆரோக்கியமான வைப்ரண்டா இருக்கிறது, ரொம்ப ஆசிரியரே வந்து பேசிக்கிட்டு இருக்காம வைப்ரண்டான ஒரு சூழல்ல, அதாவது டூ வே ப்ராசஸ் இல்ல, மாணவர்களும் ஆசிரியர்களும் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆக்டிவ், ஆனால் ஆரோக்கியமான வகுப்பறை, ஒரு ஆக்டிவ் கிளாஸ் ரூமா இருக்கிறது. இதெல்லாம் வந்து வகுப்பறை நிர்வாகத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் நேர்மறையான சூழலில் கற்றவருடைய, அதாவது மாணவருடைய ஒழுக்கம், ஆசிரியருடைய ஒழுக்கம், அதாவது மாணவர்களுடைய பாசிட்டிவ் திங்கிங், டீச்சர் லேர்னிங்கோட உறவு, ஆசிரியருடைய உறவுகள், ஆரோக்கியமான தொடர்புகள் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும், இது மாதிரியான பல விஷயங்கள். அதே மாதிரி ஒழுக்கங்களை பேணி பாதுகாக்கிறது, அதை வந்து அந்த விதிமுறைகளை நம்ம வகுப்பது, இது எல்லாமே வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. இதுல ஆசிரியர் அணுகுமுறையில. அடுத்து பல்வேறு திறன்கள் மற்றும் குறைபாடுகள், எஃபெக்டிவ் கிளாஸ் ரூமா வந்து மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு வரக்கூடிய திறன்கள் என்ன, அதனால வரக்கூடிய குறைபாடுகள், கற்றல் குறைபாடுகள். என்னதான் நம்ம எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் பண்ணாலும், கிளாஸ் ரூம்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை வைத்தாலும் கற்றல் குறைபாடுகள் கண்டிப்பா வரத்தான் செய்யும். அப்போ நம்ம அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், வகுப்பறையை எவ்வாறு நாம் கையாள வேண்டும், எந்தெந்த விதத்தில் தொடர்ந்து கையாள வேண்டும். இதை நம்ம வகுப்பறையில வந்து 3 விதமான மாணவர்கள் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. நம்பர் 1 வந்து மீத்திறன் மிக்கவர்கள், ரொம்ப அதிகமான மார்க் வாங்குறவங்க, அவங்க தானாவும் படிச்சுக்கிடுவாங்க, ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய சில ஸ்கில்ஸ் போன இருந்தாலே போதும், அவங்க வந்து மீத்திறன் மிக்கவர்கள். அப்புறம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் அதாவது லோ ஸ்டூடெண்ட்ஸ், லோ மாணவர்கள், மீத்திறன் குறைந்த மாணவர்கள். இந்த 3 விதமான மாணவர்கள். இந்த 3 விதமான மாணவர்கள்ல நம்ம இந்த மீத்திறன் குறைந்த மாணவர்களுக்கு கண்டிப்பா நம்ம எவ்வளவுதான் நம்ம கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் பண்ணாலும் அவங்க கம்மியான அச்சீவ்மெண்ட் இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான டீச்சிங் டெக்னிக்கை நாம் பயன்படுத்துவது, அவர்களுக்கு புரியும் விதமாக, அவர்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க வந்து செல்ஃபா லேர்ன் பண்ற அளவுக்கு நம்ம எப்படி பண்றது, இதுதான் வந்து திறன்கள். இதுதான் வந்து ஆசிரியருடைய முக்கியமான திறன்கள். ஏன்னா மீத்திறன் மிக்கவர்கள் வந்து
அச்சீவ்மெண்ட், அதாவது அச்சீவர்ஸ், ஹை அச்சீவர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா அவங்க நல்லா தான் இருப்பாங்க. அப்புறம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மீத்திறன் மிக்க மாணவர்களை பார்த்து அவர்களும் கொஞ்சம் அதிகமாக கற்றுக்கொள்வார்கள். இந்த மீத்திறன் குறைந்தவர்களை நாம் எவ்வாறு ஹேண்டில் பண்றது, அப்போ இதற்கு வகுப்பறையை எவ்வாறு கையாள்வது, வகுப்பறையை கையாளும் விதம், எப்படி வந்து ஆசிரியர்கள் வந்து அவர்கள் மீது தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி, அதாவது தங்களுடைய நேர்மறை எண்ணங்களை வளர்த்து எப்படி படிக்க வைக்கிறாங்க. அப்புறம் கற்பவருக்கு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரக்கூடிய கற்றல் சிக்கல், மெதுவாக கற்கும் போது என்ன மாதிரி சிக்கல் வருது, கொஞ்சம் புரிஞ்சு படிக்கும் போது என்ன மாதிரி சிக்கல் வருது, இதெல்லாம் வந்து சொல்லித்தர வேண்டும். அப்புறம் டீச்சருக்கும், அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேரத்தை எவ்வாறு இந்த நேரத்துக்குள்ள, இந்த டைமுக்குள்ள நாம இவ்வளவு விஷயங்களை வந்து கற்க வேண்டும். பாட திட்டங்களை எவ்வாறு வந்து திட்டமிட்டு படிக்க வேண்டும், எந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி படிக்கணும், திட்டமிட்டு பாட திட்டங்களை எவ்வாறு படிக்கணும், எவ்வாறு எக்ஸாமினேஷனை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும், எவ்வாறு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எப்படி படிக்கணும், எப்படி சக மாணவரோட டவுட் கேட்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள், பல்வேறு திறன்களை பயன்படுத்தி நம்ம வந்து ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மாணவர்களிடம் அந்த கிளாஸ் ரூம் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும். யார, இந்த லோ அச்சீவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு கிளாஸ் ரூம் வந்தாலே ஒரு லகுவாக ஈஸியாக கற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அந்த பாசிட்டிவ் தாட்டை வழங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். அடுத்து வகுப்பறை நிர்வாகத்தின் முக்கிய கூறுகள், கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் என்னென்ன அப்படின்னா 2 முக்கிய கூறுகளா இருக்கு. ஒண்ணு வந்து ஆசிரியர்களின் பயனுள்ள பங்கு மற்றும் வகுப்பறை சூழல். ஆசிரியருடைய பயனுள்ள பங்கு மற்றும் வகுப்பறை சூழல், இதுல எஃபெக்டிவ் டீச்சர்ஸ், அப்புறம் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட், இதுதான் வந்து முக்கியமானது. இதுதான் வந்து கீ எலிமெண்ட்ஸ். 2 விதமான கீ. ஒண்ணு வந்து ஆசிரியருடைய பயனுள்ள பங்கு, எஃபெக்டிவ் டீச்சர்ஸ், அப்புறம் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். இந்த எஃபெக்டிவ் டீச்சர்ஸ், அந்த பயனுள்ள பங்கு டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரேப்போர்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ரேப்போர்ட் வித் ஸ்டூடெண்ட், அதாவது நல்ல உறவு இருக்கும் மாணவர் டீச்சர் வந்து நல்ல உறவோடு இருப்பாங்க. யார்கிட்ட அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ரேப்போர்ட் வித் நல்ல குட் ரேப்போர்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி நல்லுறவு யார் கூட அப்படின்னா வித் கலீக்ஸ், மற்றவர்களும், அதாவது கலீக்ஸ், மற்ற சக ஆசிரியர்கள், சக தொழிலாளர்கள், சக மேனேஜ்மெண்ட் கமிட்டி, இவங்களோட வந்து நல்ல உறவோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ். கம்யூனிகேஷன் என்பது பேசுறது மட்டும் கிடையாது, எழுதுறது, அவங்க நடக்கும் விதம், அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய பாடம் நடத்தும் விதம், ஆசிரியர்களுடைய பேசும் விதம், அவர்கள் ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடிய விதம், இந்த மாதிரி அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் வந்து வெரி எஃபெக்டிவா இருக்கும். அப்ப எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ரொம்ப இருக்கும். அதுக்கப்புறம் செல்ஃப் டிசிப்ளின். எஃபெக்டிவ் டீச்சர்ஸோட முக்கிய குவாலிட்டி வந்து செல்ஃப் டிசிப்ளின். அவங்க செல்ஃப் டிசிப்ளின் கண்டிப்பா இருக்கும். அப்புறம் டெடிகேட்டட் ஒர்க் டிசிப்ளின். இதான் வந்து எஃபெக்டிவ் டீச்சர்ஸோட கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்ல வரக்கூடிய எஃபெக்டிவ் டீச்சர்ஸோட முக்கியமான ஒண்ணு. நல்லுறவு யாரோட என்றால் மாணவர்களோட, நல்லுறவு சக ஆசிரியரோட, எஃபெக்டிவ் நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும், தகவல் நல்ல வேலைகள் வந்து ரொம்ப டெடிகேட்டடா இருக்கும், டிசிப்ளினா இருக்கும். இதுதான் வந்து இந்த முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரூல்ஸ் ஃபார் மேனேஜிங் கிளாஸ் ரூம்ஸ். கிளாஸ் ரூமை எவ்வாறெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கிடுவாங்க. யாரு லீடர், யாரு வந்து டெய்லி இது பண்ணணும், யாரு வந்து ஹோம்ஒர்க் பார்க்கணும், இந்த மாதிரி வந்து அதிகாரங்களை தங்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் வந்து மாணவர்களிடம் பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இதில் இருக்கு. அப்ப ரூல்ஸ் ஃபார் மேனேஜிங் கிளாஸ் ரூம். அடுத்து கிளாஸ் டிசிப்ளின். கிளாஸ் வந்து டிசிப்ளினா இருக்க வேண்டிய விதமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் கிளாஸ் ரூம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா சாயந்தரம் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அங்கங்க சேர்கள்லாம் உழைப்பு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கா ஒரு கிளாஸ் ரூம்ல. அப்போ அடுத்து கிளாஸ் ரூம் இன்டராக்ஷன்ஸ். கிளாஸ் ரூம்ல இன்டராக்ஷன் இருக்கா, மாணவர்கள் கூட இன்ட்ராக்ஷன் இருக்கா, ஆசிரியரோட இன்ட்ராக்ஷன் இருக்கா. ஏன்னா அவங்களா படிச்சவங்களா போகக்கூடாது. இப்போ கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன் இருக்கா. அடுத்து ரேப்போர்ட், அது நல்லுறவு, சக மாணவர்களுடன் நல்லுறவு இருக்கா, மாணவர்களுடன் நல்லுறவு இருக்கா, ஸ்டூடெண்ட்டுக்கும் வாத்தியாருக்குரிய பாண்ட், அந்த அட்டாச்மெண்ட் எந்த மாதிரி இருக்கு,
இதான் வந்து கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட். அப்போ வகுப்பறை, அதாவது கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், வகுப்பறையை நிர்வகிக்கக்கூடிய 2 முக்கிய காரணிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஒன்று வந்து எஃபெக்டிவ் டீச்சர்ஸ். எஃபெக்டிவ் டீச்சர்ஸ், இன்னொன்று வந்து கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட், வகுப்பறை சூழல். ஒன்று வந்து எஃபெக்டிவ் டீச்சர்ஸ், இன்னொன்று வந்து கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட். எஃபெக்டிவ் டீச்சர்ஸ்னா என்ன மாதிரி இருப்பாங்கன்றது, குவாலிட்டிஸ் என்ன மாதிரி இருப்பாங்கன்னா, ரேப்போர்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ், ரேப்போர்ட் வித் கலீக்ஸ், அப்புறம் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், அப்புறம் செல்ஃப் டிசிப்ளின், டெடிகேட்டட் ஒர்க் டிசிப்ளின், இது மாதிரி இருப்பாங்க. அப்புறம் கிளாஸ் ரூம் சூழல், வகுப்பறை சூழல் எவ்வாறு நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, வகுப்பறைக்கென்று ஒரு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கணும். அப்புறம் கிளாஸ் ரூமுக்குள்ள இன்டராக்ஷன் இருக்கணும். அப்புறம் சக மாணவர்களுடன் நல்லுறவு இருக்க வேண்டும். அப்புறம் கிளாஸ் ரூமுக்குள்ள டிசிப்ளின் இருக்கணும். கிளாஸ் ரூம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக பார்க்கணும். அப்புறம் டீச்சர் ஸ்டூடெண்டோட உறவு எவ்வாறு இருக்கு என்று பார்க்க வேண்டும். இதுதான் வந்து கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். அப்புறம் ஆசிரியரின் பயனுள்ள பங்கு. நம்ம என்ன சொல்றோம்னா, வகுப்பறை மேலாண்மை ஆசிரியருடைய பங்கை பொறுத்தது, ஆசிரியர்களுடைய பங்கை பொறுத்தது. இவங்க எந்த அளவுக்கு ஆசிரியர்கள் தங்களை கிளாஸ் ரூமுக்காக தயார்படுத்திக் கொள்கிறார்களோ, கிளாஸ் ரூமுக்காக டெடிகேட்டா இருக்கிறார்களோ, அதை பொறுத்துதான் ஒரு வகுப்பறையுடைய சூழல் இருக்கும். அப்ப வகுப்பறை மேலாண்மை என்பது ஆசிரியனுடைய பங்கை பொறுத்தது. ஒரு ஆசிரியர் தன் கடமைகளை தனக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு செல்லும் விதம் நல்ல வகுப்பறையை அமைவதற்கான சூழலாக இருக்கிறது. அதாவது ஒரு ஆசிரியர் டீச் பண்ணக்கூடிய விதம், தன்னிடமிருந்து ஒரு தியரியவோ, தன்னிடமிருந்து ஒரு கான்செப்டை, கருத்துக்களை எவ்வாறு மாணவர்களிடம் கொண்டு செல்கிறார்கள், எந்த மீடியத்தை யூஸ் பண்ணி பயன்படுத்தி கொண்டு செல்கிறார்கள், அந்த மீடியம் வந்து மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவி புரிகிறது, கற்றலுக்கு உதவி புரிகிறது, அது எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய அறிவை வளர்க்கிறது, அவங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங் எந்த அளவுக்கு வளர்க்கிறது, அவங்க வந்து எவ்வளவு ஈஸியாக, அதாவது லகுவாக ஒரு கான்செப்டை, கருத்துக்களை புரிந்து கொள்கிறார்கள். இதை பொறுத்துத்தான் வகுப்பறை மேலாண்மை என்பது அமைகிறது. ஒரு ஆசிரியர் திறம்பட எஃபெக்டிவா செயல்பட்டாலே அந்த வகுப்பறை வந்து சிறந்த ஒரு வகுப்பறையாக திகழும். அப்ப ஆசிரியனுடைய பயனுள்ள பங்கு அப்படின்னா, வகுப்பறை மேலாண்மை என்பது ஆசிரியரின் பங்கை பொறுத்தது. இதை பொறுத்துதான் ஆசிரியர் தன் கடமைகளை, அதாவது தன் கடமை என்றால் தான் டீச் பண்ணக்கூடிய விஷயங்களை, கான்செப்டுகளை எவ்வாறு மாணவர்களுக்கு கொண்டு செல்கிறார்கள், எந்த மீடியத்தை பயன்படுத்தி கொண்டு செல்கிறார்கள், இதுதான் வந்து அந்த மீடியத்தை பயன்படுத்தி கொண்டு செல்வதனால் அந்த மாணவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கிறதா, அது ஈஸியாக இலகுவாக புரிகிறதா என்பதை பொறுத்துத்தான் அந்த வகுப்பறை மேலாண்மை என்பது இருக்கிறது. அடுத்து வகுப்பறை நிர்வாகத்தின் வகைகள். செயலுக்குமான வகுப்பறை நிர்வாகம், ப்ரோ ஆக்டிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். இதுல வந்து வகுப்பறை நிர்வாகத்துக்கு வந்து டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ப்ரோ ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட், ப்ரோ ஆக்டிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, ஒரு நேர்மறையான, அதாவது பாசிட்டிவ் உடல் மற்றும் கற்ற நிலைகளை உருவாக்கும் வகையில் வகுப்பறையை வரிசைப்படுத்தி சார்ந்துள்ளது. ஒரு நேர்மறையான பாசிட்டிவான ஒரு கெஸ்டர், பாடியில இருந்து வரக்கூடியது, அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் வந்து பாசிட்டிவ் வரக்கூடியது. இதை பொறுத்து அதுல வந்து ஒரு ஆர்டர் வைஸா வந்து இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் சொல்லக்கூடிய அந்த ப்ரோ ஆக்டிவ் அந்த மேனேஜ்மெண்ட். அடுத்து ஆசிரியர்கள் கற்பவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அட்டவணைகள், என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணணும், என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கணும், என்ன மாதிரியான ஒழுக்க நெறிமுறைகளை நாம வகுக்க வேண்டும், இது மாதிரியான விஷயங்கள் வந்து ப்ரோ ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட். எந்த ஒரு சவால்களையும் தவிர்க்க, அதே நேரத்தில் எந்த சவால்களையும் எதிர்கொள்ள தயாரிப்பதற்கு வகுப்பறையை நன்கு திட்டமிட வேண்டும். அதாவது ப்ரோ ஆக்டிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, வகுப்பறை நிர்வாகத்து செயலுக்கான ப்ரோ ஆக்டிவ், நம்ம எந்த மாதிரியான கிளாஸ் ரூமை வந்து தயார் செய்ய வேண்டும் அப்படின்னா, எந்த ஒரு சவால்களையும் சந்திப்பதற்கு அந்த வகுப்பறை தயாராக இருக்க வேண்டும். எந்த சவால்களையும் எதிர்கொண்டு அதை வெற்றிகரமாக நாம் எவ்வாறு அந்த சவால்களை சந்திப்பது, வெற்றிப்படுத்துவது என்பதை திட்டமிட்டு இருக்க வேண்டும். இதுதான் வந்து ப்ரோ ஆக்டிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். அப்புறம் வினயத்தின், அதாவது ரியாக்டிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். வினைத்திறன் ரியாக்டிவ், ஃபர்ஸ்ட் ப்ரோ ஆக்டிவ், அப்புறம்
ரியாக்ஷன் என்பது எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு, அதாவது நடத்தை அல்லது வேறு எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு பதிலளிப்பதன் மூலம் வகுப்பறையை நேர்மறையான கற்றல் சூழலுக்கு திரும்புவதற்கு தீர்மானிக்கப்பட்ட கொள்கைகளை வரைவதாக வரையறுக்கப்படுகிறது. அதாவது ரியாக்டிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்னா அன்எக்ஸ்பெக்டடா வரக்கூடிய சில மேட்டர்ஸுக்கு எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு பதிலளிப்பது, எதிர்பாராத சில விஷயங்கள் கிளாஸ் ரூம் நடந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்றது, அதான் ரியாக்டிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். அடுத்து வகுப்பறை மேலாண்மைக்கான அணுகுமுறைகள், அதாவது இதுலயும் 2 விதமா இருக்கு. ஒன்னு ப்ரோஆக்டிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், அடுத்து ரியாக்டிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். அடுத்து வகுப்பறை மேலாண்மைக்கான அணுகுமுறைகள், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸ். என்னென்ன மாதிரியான அப்ரோச்சஸ் இருக்கு அப்படின்னா, அது 2 அப்ரோச் இருக்கு. அதுல ஆசிரியர்கள் வகுப்பறையை எவ்வாறு மேனேஜ் பண்றாங்க, மேலாண்மை செய்கிறார்கள், அந்த மேலாண்மை செய்வதற்கு என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள், அதுல சில முறைகள் இருக்கு, சில மெத்தட்ஸ் இருக்கு, சில அப்ரோச்சஸ் இருக்கு. அது எந்த ஆசிரியர்கள் எந்த மாதிரியான முறைகளை பயன்படுத்துகிறார்கள், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது சில முறைகள், சில மெத்தட்ஸை பயன்படுத்தி நம்ம இங்க சொல்றோம். ஒண்ணு ஆய்வு அணுகுமுறை, அதாவது எக்ஸ்ப்ளோரேட்டரி அப்ரோச். இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி அப்ரோச் அப்படின்னா, ஒரு ஆசிரியராக வகுப்பறையில் கற்பவர்களை நிர்வகிக்கும் போது அறிமுகம், பயிற்சி, திருத்தம், பணி, மதிப்பீடு செய்தல் மற்றும் அதாவது எவாலுவேஷன் பண்றது, அதுக்கப்புறம் எக்ஸாமின் பண்றது என்ற சுழற்சியில் என்ற அந்த சைக்கிள் வந்து கொண்டே இருப்பது. இதுதான் எக்ஸ்ப்ளோரேட்டரி அப்ரோச். அதாவது ஆய்வின் அடிப்படையில் ஒரு ஆசிரியர் தங்களுடைய வகுப்பறையில் மாணவர்களை ஹேண்டில் பண்ணுவது ஃபர்ஸ்ட் அறிமுகம், எவ்வாறாக அறிமுகப்படுத்திக் கொள்வது, எவ்வாறாக அந்த கிளாஸ் ரூம் மேனேஜ் பண்ணுவது, அடுத்து என்ன மாதிரி பயிற்சிகளை கொடுப்பது, அந்த பயிற்சிகளில் அவர்கள் சரியாக செய்யவில்லை என்றால் எவ்வாறு அதை கேள்வி பண்றது, திருத்தம் பண்ணுவது, அதாவது அதை மேலும் மெருகூட்டுவதற்கு எவ்வாறான திருத்தம் பண்ணுவது, மீண்டும் எவ்வாறான பணிகளை கொடுப்பது, எந்த மாதிரியான பதிவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வாறு எக்ஸாமின் மதிப்பீடு பண்ணுவது, எக்ஸாமின் பண்ணுவது, அதுக்கப்புறம் எவாலுவேட் பண்ணுவது. இதுதான் ஆய்வு அணுகுமுறையான கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அப்ரோச், அதாவது எக்ஸ்ப்ளோரேட்டரி அப்ரோச். அடுத்து இதுலயும் ஆய்வு அணுகுமுறையிலேயே என்ன சொல்றாங்கன்னா, பாடத்தை சிறிய சிறிய தலைப்புகளாக பிரித்து ஒரே பாடத்தை ஒரே மாதிரியான நம்ம டீச் பண்ணாம ஒரு பாடத்தை சின்ன சின்ன அலகுகளாக பிரித்து கற்றலுக்கு உதவும் வகையில் ஒரு வகை செயல்பாட்டை திட்டமிடவும். கற்றலுக்கு எந்த மாதிரியான சின்ன சின்ன பாடத்தா பிரிச்சு அதை எப்படி டீச் பண்றது, அதுக்கு ஒரு மெத்தட். இன்னொரு செகண்ட் லெவலுக்கு இன்னொரு மெத்தட், இன்னொரு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவது, திட்டமிட்டு எவ்வாறு மாணவர்களுடைய அந்த அச்சீவ்மெண்ட்டை முன்னோக்கி சொல்வது, செல்ல பயன்படுத்துவது, அந்த அச்சீவ்மெண்ட்டை மேலும் மேலும் கூட்டுவது, எவ்வாறு முக்கியமான மற்றும் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்களை மாணவர்கிட்ட எப்படி கொண்டு செல்வது, இதெல்லாம் எப்படி டீச் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துவது ஒரு பாடத்தை, அந்த பாடத்தின் மூலமாக பயிற்சி கொடுப்பது, அப்புறம் திருத்தம் செய்வது, அப்புறம் மீண்டும் பணி செய்வது, அப்புறம் எவாலுவேட் பண்றது. இதுதான் ஆய்வு அணுகுமுறை வரக்கூடியது. அடுத்து பிரிமிசிவ் அப்ரோச், அதாவது அனுமதிக்கப்பட்ட அணுகுமுறை. இந்த அணுகுமுறையில் ஆசிரியர் குறைந்தபட்ச கட்டுப்பாட்டை விதிக்கிறார். சும்மா சிம்பிளான ஒரு பிரிமிசிவ் அப்ரோச், சும்மா சிம்பிளான ஒரு அப்ரோச்சை கொடுக்குறோம். அந்த அப்ரோச்சின் மூலமாக, அதாவது ஒரு சில கட்டுப்பாடுகளை கொடுக்குறோம், அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்து அதன் மூலமாக அவை கற்பவர்களுக்கு எவ்வாறு சுதந்திரமாக அதாவது சுதந்திரமாக கற்கிறது, வெளிப்படையான சூழலை எவ்வாறு வழங்குவது என்பதை நம் பிரிமிசிவ் அப்ரோச்ல பார்க்கிறோம். அதில் அவர்கள் சிறிதளவு தலையிட்டு கற்பவர்கள் தங்களை வெளிப்படுத்த அனுமதிக்கிறார்கள். ஆசிரியர்கள் பல அடிப்படை முடிவுகளை எடுக்க கற்பவர்களை அனுமதிக்கிறார்கள். அதாவது இந்த பிரிமிசிவ் அப்ரோச் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறைந்தபட்ச கட்டுப்பாடை விதிச்சு, அந்த குறைந்தபட்ச கட்டுப்பாடுன்னா என்ன அப்படின்னா, மாணவர்களே சுதந்திரமாக பாசிட்டிவ் அப்ரோச்ல ஒரு டிரான்ஸ்பரன்சில நீங்களே படிச்சு நம்ம எவ்வாறு அதை கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் எவ்வாறு பண்ணுவது, அதாவது சரியான விதத்தில் அந்த அந்த கிளாஸ் ரூம் எஃபெக்டிவா கொண்டுட்டு போறது, அச்சீவ்மெண்ட் எவ்வாறு மேலும் உயர்த்துவது என்பது பொறுப்புகளை மாணவர்களும் கொடுப்பது, எவ்வாறு மாணவர்கள் தங்களை வெளிப்படுத்த, தங்களுக்கு தாங்களே முடிவுகளை எடுக்க, தங்களுக்கு தாங்களே திறமையை வளர்த்துக் கொள்ள சில
விதமான கட்டுப்பாடுகளையோ சில வித கட்டுப்பாடுகளுடன் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய சுதந்திரமானதுதான் வந்து அனுமதிக்கப்பட்ட அணுகுமுறை, பெர்மிசிவ் அப்ரோச். அடுத்து அத்தாரிட்டேட்டிவ் அப்ரோச், அதிகாரப்பூர்வ அணுகுமுறை. அத்தாரிட்டேட்டிவ் அப்ரோச் அப்படின்னா என்ன சொல்றோம்னா, இது ஒரு அத்தாரிட்டேரியன். நாங்க சொல்றோம், நாங்க சில எல்லைகளை நாங்க சொல்றோம், நம்ம சில எல்லைகள் சில பவுண்டரிஸ் சொல்றோம். அந்த பவுண்டரிஸுக்குள்ள நீங்க இப்பதான் இருக்கணும், இப்படித்தான் படிக்கணும், இப்படித்தான் நீங்க வந்து பேசணும், இப்படித்தான் நீங்க வந்து டீச், அதாவது பாடத்தை வந்து எக்ஸாம் எழுதணும். இந்த மாதிரியான பல பல விதங்கள் பல விதங்கள ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டு நம்ம சில மேட்டர்ல போறோம். அதான் வந்து அத்தாரிட்டேட்டிவ் அப்ரோச். இதுல வந்து ஒரு வகுப்பறை மேலாண்மை உறுதியான யதார்த்த எல்லைகளை வழியில் வழங்குறது, ஆசிரியர் தரத்தை மேலும் வளர்ப்பதற்கு, பராமரிப்பதற்கு, உண்மையான அரவணைப்பை வெளிப்படுத்துவதிலும் கவனம் செலுத்துகிறார். இது வந்து யதாச்சிகாரத்தில் இருந்து வேறுபட்டது. இது ஆசிரியர்களின் உறுதியான செயல்களை கொண்டதாக வந்து இருக்கிறது. எது அதிகாரப்பூர்வமான அப்ரோச், அத்தாரிட்டேட்டிவ் அப்ரோச். அதான் வந்து ஆசிரியர்களே எல்லாவற்றையும் சொல்லிவிடுவது, ஆசிரியர்களே எல்லா விதமான ரூல்ஸுகளும், எல்லா விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இதுக்குள்ளதான் நம்ம வந்து படிக்கணும், இதை இப்படித்தான் படிக்கணும், இந்த பாடத்துக்கு இந்த மெத்தடை தான் பயன்படுத்த வேண்டும், இந்த பாடத்துக்கு இந்த மெத்தடை பயன்படுத்தினா தான் அவங்க நல்ல முறையில வந்து மேலும் மேலும் வந்து படிக்க முடியும், மேலும் மேலும் வந்து அதிகமான மதிப்பெண்களை வாங்க முடியும் என்று ஆசிரியர்களே தீர்மானித்து, இவர்களே சில விஷயங்களை தீர்மானித்து சொல்வதற்கு பேர் அத்தாரிட்டேட்டிவ் அப்ரோச். கற்பித்தல் பாணியை ஒரு முனையில் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டால் அனுமதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருப்பார்கள், மறுமுனையில் மற்ற ஆசிரியர்கள். அப்ப அதிகாரம் இதுதான், ஆசிரியர்களே தங்களை தாங்களே அதிகாரம் எடுத்துக்கொண்டு அதை மாணவர்களிடம் முறை. இந்த நடத்தை அணுகுமுறையானது கற்பவர்களை ஊக்குவிப்பதில், பொருத்தமான நடத்தைகளை வளர்ப்பதில் ஆசிரியரின் பங்கை கொண்டுள்ளது. அதாவது நடத்தை அணுகுமுறையில வந்து கற்பவர்கள் எந்த மாதிரியான, அதாவது மாணவர்கள் என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸை, என்னென்ன மாதிரியான தங்களுடைய டேலண்ட்டை வளர்ப்பதற்கு ஆசிரியர்கள் எவ்வாறெல்லாம் உதவ முடியுமோ, என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் உதவ முடியுமோ அதையெல்லாம் உதவுவது. அதான் நடத்தை அணுகுமுறை, பிஹேவியரிஸ்ட் அப்ரோச். இதுதான் வந்து அப்ப நடத்தை அணுகுமுறையானது கற்பவர்களை ஊக்குவிப்பதில் பொருத்தமான நடத்தைகளை, இந்தந்த பிஹேவியரை வந்து நீங்க வளர்த்துக்கிறணும், இந்தந்த பிஹேவியர் நீங்க வளர்க்கக்கூடாது, இதை நீங்க குறைச்சிக்கிறணும், பாசிட்டிவ் பிஹேவியர் வளர்த்துக்கிறணும், கிரிட்டிக்கல் திங்கிங் வளர்த்துக்கிறணும், ஒரு பிராட் மைண்ட்னஸ் வளர்த்துக்கிறணும், ஒரு டீப் லேர்னிங் வளர்த்துக்கிறணும். இந்த மாதிரி பாசிட்டிவ் அப்ரோச்சஸ் எல்லாம் வந்து வளர்த்துக்கொள்ள வேண்டும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ், படிக்க முடியாது, எங்களால முடியாது, குறைந்த மதிப்பெண் தான் எடுப்போம், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவது, இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து ஒழிப்பது, அதாவது குறைத்துக் கொள்வது அப்படின்ற அந்த பிஹேவியர், மாணவர்களுடைய நடத்தையை பொறுத்து, மாணவர்களுடைய நடத்தை எவ்வாறு இருக்கு, அவருடைய பிஹேவியர் எவ்வாறு இருக்குது, அதை பொறுத்து நம்ம ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து டீச் பண்ணுவது. அப்ப நல்ல ஒழுக்குமுறையாக டீச் பண்ணுவது, நடத்தை வந்து டீச் பண்ணுவது, எவ்வாறலாக மேலும், ஏன்னா ஒழுக்கம் இருந்தால் தான் அங்க அச்சீவ்மெண்ட் வரும், ஒழுக்கம் இருந்தால் தான் படிப்பு வரும், ஒழுக்கம் இருந்தால் தான் மற்ற இதெல்லாம் வரும். அப்போ பாசிட்டிவான விஷயங்களை நாம் வளர்ப்பதற்கு ஆசிரியர்கள் எவ்வாறான முயற்சிகளை செய்ய முடியுமோ அது எல்லாம் செய்து அந்த கிளாஸ் ரூம் வந்து எஃபெக்டிவா கொண்டு போறது வந்து நடத்தை அணுகுமுறை. அடுத்து இதுதான் நடத்தை அணுகுமுறை. இதுல வந்து எடுத்துக்காட்டாக கற்பித்தல் முறையை தேர்ந்தெடுக்கும் போது கற்பவர்களின் நலனுக்கு சாதகமா இருக்க வேண்டும். அதாவது இந்த பிஹேவியரிஸ்ட் அப்ரோச்ல நம்ம ஒரு டீச்சிங் மெத்தேடை நம்ம வந்து எடுக்கிறோம், நடத்தை சார்ந்த பிஹேவியர் சார்ந்த மூலமா அந்த வந்து மூலமாக இந்த பாடத்தை நாம் நடத்துவது. போனாலும் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும், ஏன்னா டியூ டு ஏஜ் ஃபேக்டர். ஆனா சக மாணவர்களுடன் அவர்கள் வந்து ஒரு பாடத்தை படிக்கும் போது அந்த டவுட்ஸை அவங்க வரக்கூடிய அந்த கிளாரிபிகேஷன் வந்து மிக ஈஸியா கேட்டுக்கிறாங்க. அப்ப கூட்டு அணுகுமுறை, குழு கற்பித்தல் சொல்லுவாங்க, குரூப் ஸ்டடி, இது வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது. அப்ப கூட்டு அணுகுமுறையில் ஆசிரியர் தனது பங்கு மற்றும் அதிகாரத்தை கற்பவர்களுடன் எவ்வாறெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும்,
இது மாணவர்களுடைய குழுக்களிடையே ஒற்றுமையை உறுதி செய்கிறது. ஆமா, குழுவாக பிரித்தோம் என்றால், குழுவாக பிரித்தோம்னா அந்த குழுக்களுக்குள்ள எவ்வாறான ஒற்றுமையை குழு ஒரு குடும்பமாக சக மாணவர்களாக ஈகோயிஸ்ட் இல்லாம இருப்பதற்கு அந்த ஒற்றுமையை உறுதி செய்வதை உள்ளடக்கியது. அப்ப கற்போருக்கான கற்பித்தலில் அந்த தரத்தை மேலும் மேலும் பேணுவதற்கும் இந்த தரத்தை மேலும் மேலும் வளர்ப்பதற்கு இந்த கூட்டு அணுகுமுறையானது பயன்படுகிறது. இந்த கூட்டு அணுகுமுறையில் கற்றவர்களுடன் இணக்கமான உறவுகளை உருவாக்குவதற்கும் அந்த இணக்கமான உறவுகளை உருவாக்கி அந்த உறவை மேலும் மேலும் பராமரிப்பதற்கும் இந்த கூட்டு அணுகுமுறையானது பயன்படுகிறது. அப்ப கூட்டு அணுகுமுறை என்பது முடிவெடுக்கும் செயல்முறையின் ஒருங்கிணைந்த பகுதியாக அதாவது மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்ப இது ஒரு ஜனநாயக ரீதியான அணுகுமுறையாக பார்க்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக வகுப்புகளில் தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு விதிகளை எழுதுமாறு கற்பவர்களிடம் ஆசிரியர் கேட்கலாம். என்னென்ன மாதிரியான ரூல்ஸ்? இப்ப நீங்களே வந்து கிளாஸ் ரூம் இருக்கிறீங்க, கிளாஸ் ரூம்ல வந்து செல்போன் கொண்டு வரீங்க. அப்ப செல்போனை நீங்க கொண்டு வர வேணாம்னு சொல்ல முடியாது. அந்த செல்போனை எப்பப்பெல்லாம் பயன்படுத்தலாம், அது நீங்களா வந்து ஒரு குரூப்பா இருந்து அதுக்கு ஒரு ரூல்ஸை போடுங்க. எத்தனை மணி டு எத்தனை மணிக்கு நீங்க செல்போன் வந்து பேசலாம், செல்போனை கொண்டு வந்து கிளாஸ் ரூம்ல எங்க வைக்கலாம். எல்லா நேரமும் நம்ம வந்து செல்போனை வந்து கிளாஸ் ரூம்ல பயன்படுத்திட்டு இருந்தோம்னா அது வந்து அதாவது அந்த கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நன்மை இருக்காது, மற்றவர்களுக்கு வந்து டிஸ்டர்பா இருக்கும். அப்ப இதுக்கு ஒரு ரூல்ஸ் எழுதுங்க. அது ஒரு கூட்டு அணுகுமுறை அப்ரோச். இது மாதிரி பல விஷயங்களை நாம எவ்வாறு டெஸ்ட் வைக்கிறது, ஓரல் டெஸ்ட் வைக்கிறதா இல்ல ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறதா, இதெல்லாம் வந்து உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் எவ்வாறான உடைகளை நாம் வந்து பயன்படுத்துவது, உடைகளை வந்து அணிவது, மாணவர்களுக்கு என்ன மாதிரியான அந்த ட்ரெஸ் கோட் கொண்டு வருவது, இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து நம்ம கூட்டு அணுகுமுறையின் மூலமாக கொண்டு வரலாம். அடுத்து எதிர்பார்ப்பு அணுகுமுறை, ஆன்டிசிபேட்டரி அப்ரோச். என்னென்ன விஷயங்கள் வந்து வரும், என்னென்ன விஷயங்கள் வந்து சிக்கல் வரும், என்னென்ன விஷயங்கள் வந்து கிளாஸ் ரூம்ல வந்து பிரச்சனை வரும், இந்தந்த விஷயங்கள் வந்து மாணவர்களுக்கு புரியாது அப்படின்னு பாடத்திட்டங்களை உருவாக்கும் போதே கற்பவர்களுடைய, அதாவது நம்ம வந்து ஒரு சிலபஸை ஒரு கரிக்குலத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு போதே மாணவர்களுக்கு இது புரியாது. இது வந்து புரிவதற்கு நாம எவ்வாறு வந்து எந்த மெத்தடை பயன்படுத்துவது, இந்த புரியாத விஷயங்களின் மீது மாணவர்களுக்கு எவ்வாறு ஆர்வத்தை கொண்டு வருவது, அந்த ஆர்வத்தை கொண்டு வருவதற்கு ஆசிரியருடைய பங்கு என்ன, அவங்க என்ன மாதிரியான அணுகுமுறையை பயன்படுத்துவது, இது மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து முன்கூட்டியே கணித்து, அதான் ஆன்டிசிபேட்டரி, முன்கூட்டியே கணித்து அந்த அப்ரோச் எப்படி பயன்படுத்துவது. அப்ப திறமையான இந்த மாதிரி விஷயங்களை திறமையான வகுப்பறையை நிர்வாகத்தை எப்படி பயன்படுத்துவது, பாடத்திட்டத்தில் எவ்வாறு இந்த எதிர்பார்ப்பு, அதாவது ஆன்டிசிபேட்டரி அப்ரோச்சை வந்து பயன்படுத்துவது. அப்போ உதாரணமாக ஆசிரியர் பாடத்திட்டத்தை திட்டமிடும் போது, பாடத்தை செயல்படுத்தும் போது ஏற்படும் சிக்கல்களை எவ்வாறு களைவது, பாடத்திட்டத்தை இதை இப்ப நடத்த போறோம், இதை நடத்த போறோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஆசிரியர் வந்து சொன்னாலும் அங்க கிளாஸ் ரூம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போகும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை மாணவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இல்ல ஒட்டுமொத்த ஸ்கூல்ல வரக்கூடிய பிரச்சனை, எப்படியோ ஏதோ ஒரு ஆன்டிசிபேட்டரி அப்ரோச், எப்படியோ வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே கணித்து அதை நாம் எவ்வாறு வெற்றிகரமான ஒரு கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவது, இதான் வந்து ஆன்டிசிபேட்டரி அப்ரோச். அப்போ நம்ம நிறைய அப்ரோச் பார்த்துருக்கிறோம். அதுல வந்து நம்பர் 1 வந்து ஆய்வு அணுகுமுறை, எக்ஸ்ப்ளோரேட்டரி அப்ரோச். இதுல வந்து எவ்வாறு வந்து ஒரு பாடத்தை நம்ம வந்து அறிமுகப்படுத்துவது, எவ்வாறு அறிமுகப்படுத்திய பாடத்திற்கு வந்து பயிற்சி கொடுப்பது, அந்த பயிற்சியின் மூலமா வரக்கூடிய அந்த நிறைவை, அந்த அறிவை நம்ம எவ்வாறு மேலும் அந்த நெகட்டிவ் வந்து திருத்தம் செய்வது, மீண்டும் எவ்வாறு அவருக்கு வந்து ஒர்க் கொடுக்கிறது, அந்த ஒர்க்கை வந்து எவ்வாறு எவாலுவேட் பண்றது, இதுதான் வந்து இது வந்து ஒரு சுழற்சி. அப்ப எக்ஸ்ப்ளோரேட்டரி அப்ரோச், ஆய்வு அணுகுமுறை, ஆய்வின் மூலமாக இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்து பெர்மிசிவ் அப்ரோச், அனுமதிக்கப்பட்ட அணுகுமுறை. ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்றோம்னா மாணவர்களுக்கு கொடுத்துடுறோம். இதெல்லாம் வந்து பெர்மிசபிள் ஒண்ணு, அதே பெர்மிசிவ் அப்ரோச். இந்த மாதிரிலாம் வந்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க, இதெல்லாம் வந்து ரூல்ஸ். நீங்க 10 மணிக்கு கிளாஸ் ரூமுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க முன்கூட்டியே கொண்டு போய் வந்துக்கிடலாம். ஏன்னா 10 மணிக்கு மேலே வரக்கூடாது, அதுக்கு நீங்க என்னென்ன மாதிரியான செயலை செய்யணும் அப்படின்னு நீங்களே வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு அது நீங்களே வந்து உருவாக்கி அதை நீங்களே ஃபாலோ பண்ணுங்க என்று எல்லாத்தையுமே வந்து ஸ்டூடெண்ட்டை கொடுக்கறது. இதுதான் வந்து பெர்மிசிவ் அப்ரோச்.
அடுத்து அத்தாரிட்டேட்டிவ் அப்ரோச். இது முழுக்க முழுக்க ஆசிரியர்களுடைய பிஹேவியரை சார்ந்தது, ஆசிரியருடைய அப்ரோச்சை சார்ந்தது. இவங்க மாணவர்களுக்கு பதிலாக ஆசிரியர்களே இதுதான் ரூல்ஸ், இது இப்படித்தான் பயன்படுத்தணும், இது அப்பதான் மாணவர் வந்து அதிகமாக படிப்பாங்க, அப்பதான் நல்ல அச்சீவ்மெண்ட் வர முடியும் அப்படின்னு அதிகாரப்பூர்வ அணுகுமுறை அத்தாரிட்டேட்டிவ் அப்ரோச். அடுத்து பிஹேவியரிஸ்ட் அப்ரோச். மாணவர்களுடைய பிஹேவியரை பொறுத்து, அவர்களுடைய நடத்தையை பொறுத்து, அவர்கள் என்ன மாதிரியான நடைமுறை தங்களுடைய குணநலன்களை பொறுத்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்தனி குணங்கள் இருக்கும், தனித்தனி நலன்கள் இருக்கும், பிஹேவியர் இருக்கும். அந்த ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எந்த மாதிரியான பிஹேவியர் இருக்கு, அதன் மூலமாக நாம் எவ்வாறு அவர்களுக்கு வந்து பாடம் நடத்துவது, அதன் மூலமாக கிளாஸ் ரூம் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுவது என்பதை நடத்திய அப்ரோச் பிஹேவியரிஸ்ட் அப்ரோச் பண்றதோ. அடுத்து கொலாபரேட்டிவ் அப்ரோச், கூட்டு அணுகுமுறை. மாணவர்களுக்குள்ளே குழுவாக பிரித்து, மாணவர்களையே ஒரு குழுவாக பிரித்தோ அல்லது மொத்தமாக ஒரே குழுவாக பிரித்து பாடத்துக்கு தகுந்தாற் போல் அவர்களுக்கு வந்து நாம் ஒர்க்கை கொடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய செயல்களை செய்வது. இது வந்து கூட்டு அணுகுமுறை. அடுத்து எதிர்பார்ப்பு அணுகுமுறை ஆன்டிசிபேட்டரி அப்ரோச். இந்த மாதிரி விஷயங்கள் வரும், இப்ப சிக்கல் வரும், இது இந்த பாடத்துல இந்த மாதிரி சிக்கல் வரும், இதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணணும், இந்த சிக்கலை வந்து எப்படி ஓவர் கம் பண்றது, என்ன மெத்தடை பயன்படுத்தி இந்த சிக்கல்களை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்ப்பது என்று முன்கூட்டியே மாணவர்கள் மூலமாக வரக்கூடிய சிக்கல்கள், ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது வரக்கூடிய சிக்கல்கள், சொசைட்டி மூலமாக வரக்கூடிய சிக்கல்கள், சைக்காலஜிக்கல் ரீதியாக வரக்கூடிய சிக்கல்களை வந்து முன்கூட்டியே கணித்து அதுக்கு தகுந்தாற்போர் பாடத்திட்டத்தை, அதுக்கு தகுந்தாற்போர் டீச்சிங் மெத்தட்ஸ், அதுக்கு தகுந்தாற்போர் ஒரு டெக்னிக்ஸை நம்ம உருவாக்கி அதன் மூலமாக ஒரு அணுகுமுறை கொண்டு வருவது வந்து ஆன்டிசிபேட்டரி அப்ரோச். இதான் வந்து அடுத்த பாடமாக நம்ம பார்க்கறது வந்து கற்பித்தல் மற்றும் கற்றல் வளங்கள், டீச்சிங் லேர்னிங் ரிசோர்சஸ். டீச்சிங் லேர்னிங் ரிசோர்சஸ் ஒரு கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒழுங்கா இருக்கணும்னா, நல்லா இருக்கணும்னா, எஃபெக்டிவா இருக்கணும்னா டீச்சிங் லேர்னிங் ரிசோர்சஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். டீச்சிங் என்பது ஒரு ரிசோர்ஸ், அதே மாதிரி லேர்னிங் என்பது ஒரு ரிசோர்ஸ். கற்றலும் ஒரு வளங்கள், கற்பித்தலும் ஒரு வளம். இந்த கற்றல் கற்பித்தல்ல வந்து மாணவர்களின் கற்றலை அதிகப்படுத்துவதற்கு, திறம்பட கற்பிக்க ஆசிரியர்களுக்கு உதவக்கூடிய பொருளாகும். ஏன்னா அதாவது மாணவர்களுடைய அந்த கற்பித்தலை, அதாவது கற்றலை அதிகப்படுத்துவதற்கு, மேலும் மேலும் வந்து அதிகமான ஒரு அந்த கற்றல் மேல ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆசிரியர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் வந்து ரிசோர்சஸ், அதாவது டீச்சிங் லேர்னிங் ரிசோர்சஸ். இது வந்து நிறைய வந்து வகுப்பறை சூழலில் நாம வந்து நிறைய சொல்றோம். அதுல வந்து வடிவமைக்கப்பட்ட, பரிந்துரைக்கப்பட்ட சிலதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சிலது நம்ம சொல்லுவோம். அதாவது கரிக்குலம் பிளான் பண்ற போதே சொல்லுவாங்க. சிலதெல்லாம் வந்து நீங்களே செஞ்சுட்டு வாங்க, வடிவமைச்சு செஞ்சுருவாங்க, அதாவது நீங்களே டிசைன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பல கருவிகள் வழங்குவதற்கும் பரிமாறுவதற்கும் பல விதமான கருவிகளை பயன்படுத்தி, அதாவது மேத்தமெட்டிக்ஸ்ல, சயின்ஸ்ல, அந்த லேப்ல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து டீச்சிங் லேர்னிங் ரிசோர்சஸ். அப்போ இந்த டீச்சிங் லேர்னிங் ரிசோர்சஸை பயன்படுத்துவதனால் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன? நம்ம ஆசிரியர்களே டீச் பண்ணிக்கிட்டு இருக்காம அதை டீச்சிங் லேர்னிங் மூலமாக நம்ம ஒரு பொருளோ, ஒரு கம்ப்யூட்டரோ, ஒரு செல்போனோ, இல்லை ஒரு டிஎல்எம்மோ, டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸோ ஏதோ ஒன்று பண்ணி அதன் மூலமாக நம்ம பாடம் நடத்துவதனால் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்டோட மோட்டிவேஷன். ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஹியூமன் பீயிங்கா பார்த்து இல்லாம இது வந்து வேற ஒரு எக்ஸ்ட்ரா பொருளை பார்க்கறதுனால அவனுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது, கற்றலின் மேல் ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. அப்போ ஸ்டூடெண்ட் மோட்டிவேட் ஆகுறாங்க. அடுத்து கிரியேட்டிவிட்டி வளருது, டெவலப்மெண்ட் ஆஃப் தி கிரியேட்டிவிட்டி, அந்த கிரியேட்டிவிட்டி ஸ்கில் வளருது அப்படின்றாங்க. அடுத்து கான்ட்ரிபியூட்டிங் தி டெவலப்மெண்ட், இதை எப்படி மேலும் மேலும் வந்து டெவலப் பண்ணலாம், இந்த படிப்பை மேலும் மேலும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் வந்து பண்ணலாம். அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் ஆகுது, என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மேலும் மேலும் வளருது. அது ஒரே மீடியம், ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருந்தாங்கன்னா அது ஒரே மீடியம் தான், பார்த்துக்கிட்டே இது பண்றாங்க. அது ஆசிரியர் பேசுறார், மாணவர்கள் வந்து கேட்கிறார்கள். அப்ப இது வந்து ஒரே மீடியம் தான். ஆனா நம்ம டிஎல்எம், அதாவது டீச்சிங் லேர்னிங் ரிசோர்ஸை பயன்படுத்துவதனால் வரக்கூடியது என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப வந்து என்கரேஜ் ஆகுது. அது ப்ரியர் நாலேஜை வந்து அசஸ் பண்ணுவதற்கு, முன்கூட்டி இருக்கக்கூடிய நாலேஜை வந்து அசஸ் பண்ணுவதற்கு இதை டிஎல்ஆர், அதாவது டீச்சிங் லேர்னிங் ரிசோர்ஸ் வந்து பயன்படுகிறது.
இந்த டீச்சிங் லேர்னிங் ரிசோர்ஸ் வந்து இரண்டு வகையாக இருக்கு. ஒன்று வந்து ரிட்டன், இன்னொன்று வந்து பிக்டோரியல். இந்த ரிட்டனை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிரைமரி டீச்சிங் லேர்னிங் ரிசோர்சஸ், அடுத்து செகண்டரி டீச்சிங் ரிசோர்சஸ். இந்த பிக்டோரியல் விஷுவலை வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ஸ், அடுத்து கிராபிக்கல் ரெப்ரசன்ட் சொல்லுவோம். இந்த பிரிண்டட் டிஎல்ஆர்ஸ், டெக்ஸ்ட் புக்கு, ரெஃபரன்ஸ் புக்கு, சார்ட், மேப் அண்ட் குளோப்ஸ், டயக்ராம், இந்த கிராஃப்ஸ், போஸ்டர்ஸ், டிவி, கம்ப்யூட்டரு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா பிரிண்டட் டிஎல்ஆர்ஸ்ல வரக்கூடிய விஷயங்கள். அடுத்து மேனேஜிங், அதாவது வகுப்பறையில் பன்முகத்தன்மை எவ்வாறு நம்ம வந்து சொல்லுவது, டைவர்சிட்டி. வகுப்பறை நம்ம பார்த்தோம்னா பல விதமான மாணவர்களை நாம் வந்து பார்க்க வேண்டும். அதாவது கல்ச்சுரல் டைவர்சிட்டி இருப்பாங்க, கலாச்சார பன்முகத்தன்மையோடு இருப்பாங்க, ரேஸ் இனம் வேற விதமான இனத்தோடு இருப்பாங்க, சோசியல் கிளாஸ் பணக்காரர் இருப்பான், ஏழை மாணவர் இருப்பான், பாய் இருப்பாங்க, கேர்ள்ஸ் இருப்பாங்க, ஜெண்டர் இருக்கும், எக்கனாமிக் அதிகமான பொருளாதார பன்முகத்தன்மை, அதுக்கப்புறம் டிசேபிள் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, வேற வேற மதங்களை சேர்ந்திருப்பாங்க, மொழிகள் லிங்குஸ்டிக்ஸ் வேற வேற இது வந்து பேசக்கூடியவங்க இருப்பாங்க, மொழிகள் பேசக்கூடியவங்க இருப்பாங்க. அப்ப அங்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இவர்கள் எல்லோருக்கும், எல்லா மாணவர்களுக்கும் பிடித்தாற் போல், எல்லா மாணவர்களுக்கும் புரியும் வண்ணம் நாம் வந்து பாடம் நடத்த வேண்டும். அதுதான் வந்து அதுக்கு தகுந்தமான நம்ம டெக்னிக்கை பயன்படுத்த வேண்டும். இதுதான் என்ன மாதிரியான மாணவர்கள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இங்க பார்த்தா தெரியும். சமம் மற்றும் சமத்துவத்தை எவ்வாறு அண்டர்ஸ்டாண்டிங் ஈக்விட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி. நமக்கு வெளியிலிருந்து பார்க்கிற போத எல்லா மாணவர்களும் வந்து ஈக்குவலா தான் தெரிவாங்க. ஒருத்தர் ஹைட்டா இருப்பாரு, ஒருத்தர் கொஞ்சம் அதை விட கம்மியா இருப்பாரு, அதை விட கம்மியா இருப்பாரு. நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஸ்டூலை கொடுத்தோம்னா ஒருத்தருக்கு தான் கிரவுண்ட் தெரியும், நல்லா தெரியும், ஒருத்தருக்கு கிரவுண்ட் வந்து கம்மியா தெரியும், ஒருத்தருக்கு கிரவுண்டே தெரியாது. ஆனா நம்ம ஒரே மாதிரி டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மாணவருக்கு தகுந்தாற் போல், பிஹேவியருக்கு தகுந்தாற் போல், அவர்களுடைய தேவைக்கு தகுந்தாற் போல். ஒருத்தருக்கு ஸ்டூலே தேவைப்படல, ஒருத்தருக்கு ஒரு ஸ்டூல் தேவைப்படும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஈக்விட்டி அண்ட் ஈக்குவாலிட்டின்னு சொல்றோம். இதுதான். அப்போ நாம இன்னைக்கு என்னென்ன பாடங்கள் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா இந்த வகுப்பறை மற்றும் வள மேலாண்மையில வகுப்பறை என்றால் என்ன, வகுப்பறை மேலாண்மை என்றால் என்ன, அந்த வகுப்பறை மேலாண்மை என்பது வகுப்பறையில் வரக்கூடிய சிக்கல்கள், அந்த சிக்கல்களை ஆசிரியர்கள் எவ்வாறு வந்து தீர்த்து வைக்கிறது, அதை தீர்த்து வைப்பதற்கு ஆசிரியர்கள் பயன்படுத்தக்கூடிய உத்திகள், டெக்னிக்ஸ் என்ன, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த என்ன மாதிரியான கிளாஸ் ரூம் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரெசென்ட் இருக்கணும், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும், லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இருக்கணும், அந்த லேர்னிங் மெட்டீரியல் டிஸ்பிளேயா இருக்கணும், அது வந்து பிக்சர் சாதனங்கள்லாம் வந்திருக்கணும். இது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிளாஸ் ரூம் ஆர்கனைசேஷன்ல வருது. அப்போ சிக்னிபிகன்ஸ் என்ன, கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், அதாவது வகுப்பறை நன்றாக இருந்தால்தான் அந்த மாணவர்களுடைய அந்த அச்சீவ்மெண்ட் நன்றாக இருக்கும் என்பதை பார்த்துருக்கிறோம். இது போக இதை வந்து பாதிக்கக்கூடிய காரணிகள் பார்த்துருக்கிறோம். அப்புறம் என்னென்ன மெத்தடுகள், அதான் அப்ரோச் பார்த்துருக்கோம். அப்ரோச் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அப்ரோச் வந்து ஆய்வு அணுகுமுறை பார்த்துக்கிறோம், எக்ஸ்ப்ளோரேட்டிவ் அப்ரோச், பிரிமிசிவ் அப்ரோச், அத்தாரிட்டேட்டிவ் அப்ரோச், அதுக்கப்புறம் பிஹேவியரிஸ்ட் அப்ரோச், அதுக்கப்புறம் இது கொலாபரேட்டிவ் அப்ரோச். இந்த மாதிரி அப்ரோச்சுகளை வந்து அப்புறம் ஆன்டிசிபேட்டிவ் அப்ரோச், இதை பார்த்துக்கிறோம் இன்னைக்கு. அப்புறம் டீச்சிங் லேர்னிங் ரிசோர்சஸ், கற்றல் மற்றும் கற்பித்தல் வளங்கள், என்னென்ன கற்பித்தல் வளங்கள் இருந்திருக்கு, கற்பித்தல் வளங்கள்னால வரக்கூடிய நன்மைகள் என்ன, அந்த நன்மைகள் வந்து எந்த மாதிரி ஸ்டூடெண்ட் மோட்டிவேட் பண்ணுது, எப்படி டெவலப் பண்ணுது, எப்படி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஏற்படுது, இதெல்லாம் பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் வந்து 2 வகைகள் இருக்கு. டிஎல்ஆர் டைப்ஸ் ஆஃப் டிஎல்ஆர்ஸ் வந்து 2 வகைகள், ஒன்று ரிட்டன் ஒன்று இருக்கு, பிக்டோரியல் இருக்கு. இந்த பிரிண்டர்ல வந்து டெக்ஸ்ட் புக் ஒரு இதெல்லாம் ரெஃபரன்ஸ் புக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறோம். அப்போ அதுக்கப்புறம் மாணவர்களுடைய பன்முக தன்மைகள், கல்ச்சுரல் டைவர்சிட்டி, ரேஸ், சோசியல் கிளாஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, எக்கனாமிக் டைவர்சிட்டி, டிசேபிலிட்டி, ரிலீஜியன், லிங்குஸ்டிக் டைவர்சிட்டி, இந்த மாதிரியான பல விதமான மாணவர்கள் இருப்பாங்க ஒரு கிளாஸ் ரூம்ல. அந்த பலவிதமான மாணவர்களுடைய குணநலன்களுக்கு மிக ஏற்றாறு போல் நாம் பாடம் நடத்த வேண்டும். அப்பதான் ஒரு எஃபெக்டிவான கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டை நாம் கொண்டு வர முடியும். நன்றி, வணக்கம்.